ஹே காய்ஸ், சாம்பார் ரைஸ் பண்ணலாமா? இதுக்கு வந்து குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கடுகு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் 4ஆக கீறி போட்டு சேர்த்துடலாம். இதை வந்து இப்போ நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து நான் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சாம்பார் ரைஸுக்கு உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா சால்ட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாம்பார் பொடி வந்து நான் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன புளியை வந்து நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்து அப்படியே நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நான் 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து உப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் வந்து அரிசிக்கு 3/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு தான் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அதுக்குள்ளே சைடில் ஒரு சின்ன தாளிப்பு போட்டு எடுத்துகிட்டு நம்ம கலந்து விட்டால் நம்மளோட சூப்பரான சாம்பார் ரைஸ் வந்து வீட்டிலே ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.